ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் பழவேற்காடுக்கு போயிருந்தோம். போய் போட்டிங் பார்க்கலான்ட்டு போகும்போது செம்ம பசி ஆயிடுச்சு. அங்கே போய் சேரும்போதே 1:15 மணி. இப்போ 1:15 1:30 ஆயிடுச்சு. சரி, உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட போயிருந்தோம். சூப்பர் சாப்பாடுங்க. ஆனால் வாழையில மட்டும் இல்லை, அந்த பேப்பர் இலை போட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல. மீதி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மீன்லாம் நம்ம கேட்குற மீன் கொடுக்குறாங்க. ப்ளைட்டு யாரா ஒரு ப்ளைட் வாங்கினோம். பெரிய மீன் துண்டு மீன் ஒன்று, பெரிய நீட்டு மீன் வஞ்சிரம் வாங்கினோம். அப்புறம் இன்னொரு மீன் ஏதோ சொன்னாங்க அவங்க, அதுவும் வாங்கினோம். ரசம், சாம்பார், கோஸ் பொரியல் வச்சாங்க. எல்லாமே டேஸ்ட்டாச்சு. அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் சாப்பிடலனாங்க, ஏன்னா கார் நிறுத்துகிற வசதி இல்லை உங்களுக்கு. அப்புறம் பார்த்தா அங்கே அந்த போட்டிங்கு போகிறவரே கூட்டு போய் விட்டார். நான் முன்னாடியே ஒரு இடத்துல அங்கே சாப்பிட்ருக்கேன். சரி, அப்புறம் அதே இடத்துக்கு தான் கூட்டு போனாருப்பா. அந்த ஹோட்டல் பேர் வந்து பாத்திமா ஹோட்டல்னு வரும், அதில் வரும் பாருங்கள். அந்த ஹோட்டல் தான் உள்ளே போய் கேட்டோம், சாப்பிடலான்ட்டு போனோம். அவர் தான் கூட்டு போனார். இங்கே சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு முடிச்சு நம்ம போட்டிங் போயிடலான்னு. பாத்திமா ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டுங்களும் நார்மலாக இருக்குங்க உங்களுக்கு. அதனால சரி சொல்லிடலாம். நான் திருப்தியாக சாப்பிட்டோம். உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க பாப்பா, எனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காரை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு எதிராக அங்கே போட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் போட்டிங்க்கு சரி கிளம்பலான்ட்டு போனோம். ஒரு போட்டிங்க்கு நாங்கள் 3 பேர் போனோம். 1000 ரூபா ஒரு போட்டிங்க்கு உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரே நம்மளை ஏற வச்சு நல்லா சூப்பராக கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தோன்னா அங்கே போக முடியாது. வெயிலோட போனால் நம்ம வதங்கிடுவோம். நேற்று வந்து நமக்கு சென்னையிலே சூப்பராக இருந்துச்சா. காலையிலே பொங்கல் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். யோசித்தோம் பொங்கல் சாப்பிட்டா கதக்கமாக இருந்துச்சு, என்னடா பண்ணும்போது அப்படியே இவங்க சொன்னாங்க வரியா எங்கேயாவது போகலான்னு. அப்படியே டக்குன்னு நாங்கள் சரி வாங்க பழவேற்காடு போயிடுவோன்ட்டு பழவேற்காடு கிளம்பிட்டோம். பொன்னேரி பக்கத்தில் இருக்காது. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கா. சரி, எல்லாம் 3 பேரும் கிளம்பி போகலாமான்னு கிளம்புனதே டிசைட் பண்ணதே ஒரு 11 மணி தான் இருக்கும். சரி, டக்குன்னு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே போட்டிங்க்கு ஏறிட்டோம். எல்லாருமே ஏறிட்டு போட்டிங் கிளம்புனோம். அவ்வளோ சூப்பருங்க. அந்த போட்டிங் போகும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆழம் ரொம்ப இல்லைன்றாங்க. ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க டூரிஸ்ட்டு. எப்போவுமே இந்த லீவில் ஃபுல்லாகவே இருப்பாங்களாம் போட்டிங்க்கு எல்லாருமே. மீதி டைமில் கொஞ்சம் பேர் அப்பப்போ வருவாங்க போவாங்க டெய்லி. ஆனால் கண்டிப்பாக வருமா அப்படின்னாங்க. ஏன்னா எப்படி அவங்க ஒரு ட்ரிப்பு தான் அடிக்க முடியும், இல்லை 2 ட்ரிப் தான் அடிக்க முடியும் அந்த போட்டிங் ஆளுங்க. ஆனால் நமக்கு நல்லா கூப்பிட்டு போய் அழகாக பொறுமையாக காட்டுறாங்க. காட்டிட்டு நமக்கே இஷ்டப்பட்டு எதாவது கொடுத்தா வாங்கிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு. அதனால் இவங்களும் திருப்பி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா காட்டினாங்க பொறுமையாக. அந்த இந்த இடத்துலேருந்து அந்த லாஸ்ட் எட்டு முடிகிற வரைக்கும் நம்மளை போய் விட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு நம்ம வரலாம். இங்கேருந்தே சாப்பாடு புக் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போயிடும். புக் பண்ணிட்டா வந்துடும்மா அங்கே சாப்பாடு. நான் இல்லை வேண்டாம், நாங்கள் இங்கே சாப்பிட்டே போய்டும், எங்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. இன்னும் அங்கே மீன்கள்லாம் பார்த்தா அந்த தண்ணியில் அப்படியே துள்ளி குதிச்சுதுங்க. ஃப்ரெஷ்ஷான மீன்கள் பார்க்கும்போது அந்த மீன்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை க்ளீனாக தெரியல உங்களுக்கு. மீன்கள் அப்படி துளிச்சு எங்கள் பக்கத்தில். என் பேரனுக்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி அதை பார்த்துட்டு. தண்ணிப்பட்டி மீன் பட்டின்னா அந்த கொக்கு நாரை அப்புறம் இந்த மீன் கொத்தி அதெல்லாம் அப்படியே அந்த வந்து அப்படியே தண்ணியில் சாப்பிட்டு போச்சு பிள்ளைங்க. அதெல்லாம் உண்மையாகவே ஒரு அழகுங்க. சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கா நம்ம லீவில் பிள்ளைங்களை எங்கேயாவது இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண கூப்பிட்டு போயிடணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி இருப்பாங்க அங்கே ஒரு மாதிரி கொக்கோ வாத்து மாதிரி ஒன்று நல்லா சூப்பராக நீ தண்ணியில் வந்துச்சு பாருங்க. நிறையா இருந்துச்சு. அதுவும் இந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக அவ்வளோ வருது உங்களுக்கு. போட்டிங்கில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சின்ன மீன் சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னா கூட கொடுப்பாங்கம்மா. ஆனால் ரொம்ப பொடியாக இருக்கோம் நாங்கள். ஆனால் நாங்கள் வாங்கல. அவர் சொன்னார் உங்களுக்கு வேணுன்னா கூட சொல்லுங்கள், போட்டிங்கில் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் எங்களுக்கு, நம்ம அப்புறம் போகும்போது லாஸ்ட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா எப்படியும் 3 மணி நேரம் ஆகிடும். அதனால் நம்ம போகும்போது பார்த்துக்கலான்னு பார்த்தா அதுவும் சின்ன மீனாக இருந்துச்சு அவங்க பிடிச்சது. அதனால் வேண்டான்ட்டு சரின்னு அப்படியே விட்டாச்சு. எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபேமிலி போகும்போது கை காட்டிட்டு அழகாக சந்தோஷமாக அப்படியே அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸை வந்து அந்த பக்கம் நம்ம கரை போய் விடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம்னா உட்காந்துக்கலாம். உங்களுக்கு 1 ஹவரோ 2 ஹவரோ உங்கள் டென்ட்டு கூட போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சாப்பாடு இங்கே புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டென்ட்டு போட்டு கொடுக்குறாங்க நமக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ கொக்குங்க எல்லாம் உட்காந்துருக்கு. பார்க்கவே வேடந்தாங்கல் மாதிரி இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது அந்த அந்த கரையோரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாக அதை பார்த்துன்னு உடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பேரன் ஓடனோன்னா அது அவ்வளோ பறக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு குட்டி பசங்க வரும்போது அதுங்களுக்கு பயம் வருது இல்லை, பறந்துச்சு. காக்காலாம் கூட இருந்துச்சு நிறைய. அந்த சைட்லெல்லாம் வந்து மீன்க கிடக்குது செத்து. இந்த பிடிச்சி மீன் சின்ன மீன் ரொம்ப பொடிசெல்லாம் தூக்கி போடுறாங்களா அது. அப்புறம் சிப்பிக்குள்ளே ஒரு நண்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்தேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்க. அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உள்ள சிப்பிக்குள்ளே அந்த நண்டு இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு பார்க்கும்போதே. சரி இறங்கி எடுத்தோம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அது கொக்கா நிறையாது நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு. எவ்வளோ அழகுங்க உண்மையாக. அதுங்க மீன் பிடிக்கிறத கூட பார்த்தோம், பிடிச்சி சாப்பிட்றத பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு. சரி அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். லைவ் எடுக்க முடியல, ஏன்னா தண்ணி அலைகள்லாம் ஒழுங்காக வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுமாதிரி நம்ம சிப்பிலாம் எவ்வளோ கணிச்சிப்பாங்க. அதுங்களாங்களும் பொறுக்கணும். கோனை சிப்பி மாதிரி இருந்துச்சு.
நிறைய சாதா சிப்பிங்க இருந்துச்சு. சரி எடுத்து அந்த பாருங்க மீன் போட்டிங்க்கு பிடிச்சிட்டு போகிறாங்க ரிட்டர்ன் அவங்க மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்களும் நிறைய பேர் போகிறாங்க. அப்பப்போ மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதையும் பார்த்தா ஒருத்தர் உள்ளே வரதையும் பார்த்தா அவங்களும் நல்லா 2-3 பெரிய பெரிய ட்ரே ஃபுல்லாக பிடிச்சிட்டேன்னாங்க. இந்த போட்டிங்கார் கேட்டார் மீன் கிடச்சிட்டான்னா மீன் கிடச்சிதாங்க. ஆனால் மீன் இப்போ சீசனே இல்லை. அங்கே பார்த்தா எனக்கு அது தெரியவே இல்லை, அவ்வளோ மீன்கள். அப்புறம் நான் உட்காந்துட்டேன் ஓரமாக. பிள்ளைங்கள்லாம் போய் அந்த தண்ணியில் இறங்கி விளையாண்டுச்சிங்க. என் பேரன் ரொம்ப ஆசைப்படுவான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க உங்கள் தாத்தா. கூப்பிட்டு போய் சரி சொல்லிட்டு பிடிச்சி விளையாண்டுட்டு கட்டாங்க. ஆனால் வரவே இல்லைங்க அவனுக்கு. தாத்தானோ நான் நைஸாக தாத்தா வா நம்ம சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வரலான்ட்டு நைஸாக ஏமாற்றி தான் ரொம்ப நேரம் விளையாண்டு முடிச்சுருந்தா கூப்பிட்டு வந்தோம். அவன் ட்ரெஸ் எல்லாமே அவுத்து விளையாடணுன்னா. அப்புறம் இங்கே பாருங்கள் போட்டிங்கில் எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகிறாங்க பாருங்கள். அதையும் பார்த்தோம் ஜாலியாக. சரி அதையும் எடுத்தேன் வீடியோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது. தண்ணிகள் பாருங்கள் அவ்வளோ அழகள் நல்லாயிருக்கு. ஆனால் அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு நேற்று காலையில் ரொம்ப காற்றா அவங்களுக்கு. காற்றுல ஒரு ஆளை 2 பேர் அப்படியே அடிச்சுட்டு போச்சான். ஒருத்தர் காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. இன்னொருத்தர் இன்னும் கண்டுபிடிக்கலாமா நாங்கள் மீன் வாங்குகிற இடத்துல. அப்போ அதுவும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி இல்லாமல் எனக்கு ஆமாம் வேகமாக காற்றடிக்கும் போது இதேமாரி இல்லாமல் வருமா. நாங்கள் கேர்ஃபுல்லாக ரொம்ப நாங்கள் இருக்கணும். நாங்களே காற்று அலை இருந்தால் ரொம்ப உள்ளே ஏற்ற மாட்டோம் உங்களெல்லாம். நாங்கள் உண்மையாக பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. முதல்ல சொன்னால் நான் போட்டிங் கண்டிப்பாக ஏறி இருக்க மாட்டேன்னா 2 பேர் இப்படி மீனவர்களே இப்படி விழுந்துட்டாங்கன்னு போது நான் கண்டிப்பாக ஏறி இருக்க மாட்டேன். ஆனால் அவங்க மீன் வாங்கும்போது தான் சொன்னாங்க. அப்புறம் முடிச்சுட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு யோசிச்சுட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அங்கே பார்த்தா நம்ம மீன்காரங்க கடைங்க மாதிரி இல்லை, சும்மா அப்படியே தரையிலேயே வச்சுருக்காங்கங்க மீன். எறா மீன் நண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே மினிமம் கம்மி விலை. அந்த நண்டுலாம் 200 தான் உங்களுக்கு அந்த கூர் ஃபுல்லாக வச்சுருக்குது. எறா மட்டும் தான் கொஞ்சம் நாங்கள் ஏமாந்தது. ஏன்னா எறா அந்த அம்மா 3 கூறு 500 நாங்கள் சரி வாங்கினாலும் நல்லாவே இல்லை இறாங்க. நம்ம அதுலேயும் உஷாராக பார்த்து அவங்களுக்கு ஏன்னா மீனுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று அப்படி ஏமாற்றிடுறாங்க. நமக்கு பார்க்க அழகாக புதுசாக இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. சாலை மீன் அப்படியே கொட்டும் போது வாங்கணும் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராச்சு மீன். இந்த அம்மா தான் இறா அந்த அம்மா தான் ரொம்ப கூப்பிட்டாங்கன்னு வாங்கினது. அப்புறம் 3 கூறு வாங்குகிறேன். ஆனால் அது ஒன்றுமே நல்லா இல்லை. வீட்டில் நான் செய்யவே இல்லைன்னா அது கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் வாடை வந்துடுச்சு. வேண்டாம், அதை மட்டும் நம்ம பார்த்து செய்யணும் தான் இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். போகிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து நம்ம யோசித்து கை தொட்டு பார்த்தா நாங்கள் தொட்டு பார்த்தே கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. இங்கேயும் எவ்வளோ மீன்கள் இருக்குங்க. நண்டெல்லாம் அப்படியே கொட்டும் போதே அவங்க அதை மொத்தமாக கோழியில் அழிடுறாங்களாம். உயிரோடு ஓடிச்சா வீட்டில் பார்த்தாங்களாம். நான் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வெளியே இருந்தேன். அப்போ மீன் வெட்டிட்டு இருந்தேன். சாலை மீன் வாங்கியிருந்தேன். எனக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு இங்கே எல்லாம் தூக்குலலாம் வாங்குறாங்க, பக்கெட்டில் வாங்குறாங்க, ஐஸ் போட்டு எக்கச்சக்கம் வாங்குறாங்கங்க. பார்த்தேன் சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு மீனையாக வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அதுக்கு தான் சாலை மீன் குழம்பும் வச்சு உங்களுக்கு போட்டிருப்பேன் லைவில். கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு. இந்த அம்மா தான் எல்லாருக்கும் காசு மீன்காரங்கெல்லாம் காசு புக் பண்ணுன்னா இவங்ககிட்ட புக் பண்ணிக்கங்கன்றாங்க. என் பேரன் பாருங்கள் சாலை மீனையும் வச்சு விளையாடுறப்பா.